திண்டுக்கல் மாவட்டத்தில் 357.14 மில்லிமீட்டர் மழைப்பதிவு. அதிகபட்சமாக வேடசந்தூரில் 57 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது என மாவட்ட நிர்வாகம் தகவல். தமிழ்நாட்டில் 3 நகரங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்த நிலையில் பல இடங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் 101 டிகிரி பாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. கரூர், பரமத்தி, வேலூரில் தலா 100 டிகிரியாக வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் திண்டுக்கல் நகரின் பல்வேறு இடங்களில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நாகல் நகர், ஆரம் காலனி, செட்டிநாயக்கம்பட்டி, என்ஜிஓ காலனி, பேகம்பூர், சீலப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒட்டஞ்சத்திரம், ஜவ்வாதுப்பட்டி, அத்திக்கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 7/5/2026 வியாழக்கிழமை காலை முதல் 8/5/2026 வெள்ளிக்கிழமை காலை வரை மழைப்பொழிவின் விபரம். திண்டுக்கல்லில் 42.40 மில்லிமீட்டர் மழையும், காமாட்சிபுரத்தில் 35 மில்லிமீட்டர் மழையும், நத்தத்தில் 31.50 மில்லிமீட்டர் மழையும், நிலக்கோட்டையில் 54.20 மில்லிமீட்டர் மழையும், சத்திரப்பட்டியில் 14.20 மில்லிமீட்டர் மழையும், வேடசந்தூரில் 57 மில்லிமீட்டர் மழையும், வேடசந்தூர் புகையிலை ஆராய்ச்சி நிலையத்தில் 57 மில்லிமீட்டர் மழையும், பழனியில் 55 மில்லிமீட்டர் மழையும், கொடைக்கானல் ரோஸ் கார்டனில் 4.60 மில்லிமீட்டர் மழையும், கொடைக்கானல் ஃப்ரையண்ட் பார்க் பகுதியில் 6.24 மில்லிமீட்டர் மழையும், ஆக மொத்தம் மாவட்டத்தில் 357.14 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேடசந்தூரில் 57 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது என செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மூலம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.